அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீன ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடியதாக இருக்குது. மற்றவர்களுடைய செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவீங்க. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சவாலான நிலை உண்டாகலாம். சில இடங்களில் போராட்டமாக இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ வளம் பெருகக்கூடியதாக இருக்குது. புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவு வரக்கூடியதாக இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழிலை விரிவுபடுத்த உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பில்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய வகையிலும் இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 1ல் இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மீனாட்சி அம்மனுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன், அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ஜனனகால சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்துமே அனுகூலமாக இருக்கக்கூடியதாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் மிக சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படலாம். பெண்களுக்கு கலையில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி கொண்டிருப்பீங்க. இந்த நேரத்தில் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க உங்களுடைய திறமை அதிகரிக்கும்.
காரியங்கள் தடைப்பட்டாலுமே பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இனிய ஒரு காலகட்டமாக இருக்குது. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும். குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதில் குதூகலமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அனுபவபூர்வமாக உங்களுடைய அறிவு திறன் கூடும். பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கலாம். நல்ல பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கக்கூடியதாகும். மனதில் தெய்வ பக்தி மேலிடக்கூடியதாகும். உங்களுடைய மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாகும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே லாபம் மற்றும் பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு அகமகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடியதாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றியாளர்களாக அடைவீங்க. பாராட்டு பெறுவீங்க. மங்கையரால் உங்களுடைய மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் நீங்கள் சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடியதாகவும் சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. சிறிய பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த கால முதலீடுகள் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. வீடு பழுதுபார்ப்பு மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக அதிக பணம் நீங்கள் செலவிட நேரலாம். வாரத்தின் நடுப்பகுதியில் சகோதரர்கள் அல்லது தந்தைக்கு இடையே கருத்து வேறுபாடு வரக்கூடியதாகும். இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதிருப்பது நல்லது. அதை பிறர் தவறாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. மனைவியிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் நீங்கள் சமுதாயத்தில் அவமானத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காதல் துணையிடத்தில் அதிக நேரம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.